அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனின் முயற்சியால் புதிய கதவு திறக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல கூட 30 ஜூன் முடிவதற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிசர்வராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஜூன் 30 முடிவும் வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி சூரியன் உட்பட பல கிரக நிலைகள் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இணைந்து வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசியின் அதிபதியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக ஏற்பட்டு வந்த சிக்கல்களை விளக்குவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இனி அவ்வளவுதான், இவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று பலரால் சொல்லப்பட்ட நிலையில் அதில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை புதனின் முயற்சியால் பற்பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவேதான் வீழ்வேன் என்று சொன்ன விஷயங்கள்ல கூட எழுந்து பிரகாசிக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இயற்கையிலே அவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் பொதுவாகவே புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் உட்பட பல கிரக நிலைகள் ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை வலு சேர்ப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனினுடைய சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், அஷ்டம பாதிப்புகள், தடைகள் விலகும். அவருடைய முயற்சியால் புதிய வாய்ப்புகள் பல விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே 8 கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக இல்லை என்றாலும் புதன் ஒருவர் சாதகமாக இருந்தாலே போதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு, பிரச்சனைகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான அறிவாற்றலாக பார்க்கப்படுகிறது. எனவே அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகக்கூடிய தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் வித்யாகாரகரான புதனின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில வலு சேர்ப்பதோடு மட்டுமல்லாது
குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும். தந்தை மகனுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன முறிவு, உறவுகளில் ஏற்பட்ட விரிசல் போன்றவை சரி செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வித்யா கரகரும் நட்பை கொண்டாடக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அலைச்சல் வெகுவளவில் குறையும். பூர்வ புண்ணியாதிபதியுமாகவும் இருக்கிறாருங்க. அவர் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் முயற்சி இன்றி கிடைப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. புதனினுடைய முயற்சியால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவேதான் உத்தியோகத்திலும் தன்னுடைய ஆற்றலை அதீதமாக செயல்படுத்துகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த விரும்பத்தக்காத நிகழ்வுகளிலிருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பிரம்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது. அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் பல மடங்கு ஆதாயம் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பல வழிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் புதனின் முயற்சியால் நிறைந்து கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக சினிமா துறையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. வித்யா கரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் இதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மக்களிடையே உங்களது படைப்புகளுக்கு வரவேற்பும் புகழும் பெறுவதற்கான யோகமும் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறையில் ரீதியான அதிரடியான மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார். இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் விவசாய ரீதியான பணிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஜென்மத்திலும் சுக்கிரன் 2லும் இருப்பதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத நல்ல பல சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும். வேலையில்லாத பெண்மணிகளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி வீழ்வேன் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட இழந்து நிற்கக்கூடிய ஆற்றல் புதனின் முயற்சியால் நிச்சயம் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு